wait. Ready, start. 1, 2, 3. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரையொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சரி, தேவ அன்பு மாறாது. ஞாபகம் இருக்கா? சரி சொல்லலாமா? தேவ அன்பு அன்பு பிறரை நேசிக்கும். ஞாபகம் இருக்கா? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். சரி, உங்களுக்கு எல்லாரும் வீடியோஸ் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாரும் என்ன பண்ணீங்க? நிறைய பேர் இல்ல 3 நாள் கலந்து கொண்டீங்க, அப்படிதானே? நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சா? சரி, இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும்? எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கணும். சரியா? எல்லா பிள்ளைங்களுக்கும் வாழ்த்துக்கள். நல்ல பிள்ளைங்க. நீங்க எல்லாரும் கூட்டத்துக்கு வந்து அழகா கலந்துக்கிட்டீங்க, நல்லா பாட்டு படிச்சீங்க. உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கா? சரி, இனிமேல் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க கூட்டம் சொன்னா வாங்க. சரியா? நான் சொல்லி விடுறேன். அக்கா மாட்டெல்லாம் நீங்கள் வந்து இதே மாதிரி பாட்டெலாம் சொல்லி தருவாங்க. நல்லா பாட்டு படிச்சுட்டு சந்தோஷமாக போகலாம். சரியா? சரியாம்மா? இந்த அக்கா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமே? எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கா? அந்த அக்கா பேர் என்ன பேர் தெரியுமா? அஸ்வின் அக்கா. என்னோட நேம் வந்து அஸ்வினி. ஓகே, எங்கள் அண்ணாவோட நேம் வந்து ரஞ்சித். சரி, இல்லை அண்ணா அக்காவுக்கு ஒரு கிளாப் பண்ணிருங்க. நல்லா 3 நாள் வந்து எவ்வளோ அழகாக உங்களுக்கு ஜாலியாக சொல்லி தந்தாங்க. என்ன உங்கள் எல்லாரும் அந்த அக்கா மறக்கவே கூடாது. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன செய்யணுமா, அந்த அக்காவுக்காக நீங்கள்லாம் ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் என்னென்னா ஏசுப்பாட்ட சொல்லணும். ஏசுப்பா அந்த அக்காவை ஆசீர்வதிங்க. அவங்க நல்லா நிறைய பாட்டு சொல்லி தந்தாங்க. அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. மதுரையில் படிக்கிறாங்க. புரியுதா? அப்போ அவங்களுக்காக நீங்கள் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா அந்த அக்காவை ஆசீர்வதிங்க. அவங்க நல்லா என்ன செய்யணும், ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். சரியா? அப்புறம் உங்களுக்கு கூட இவங்க கூட ஒரு அண்ணன் வந்தாங்கல்ல, அந்த அண்ணன் பேர் ரஞ்சித். அந்த அண்ணன் பேர் என்ன பேர்? உங்களுக்கு இந்த கலரிங் போடும்போது அவங்க கூட வந்து உட்காந்துருந்தாங்கல்ல, அவங்கள பிடிச்சிருக்கா அவங்களுக்கு? அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. நல்ல பையன். அவங்களும் அந்த அண்ணனும் காலேஜ் தான் படிக்கிறாங்க. நீங்களும் இவங்களே மாதிரி நல்லா படித்து காலேஜ் படிக்க வரணும்ல. காலேஜ் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு வரணும், கவர்மெண்ட் வேலைக்கு வரணும். அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரே ஒரு வழி தான். இப்போவே என்ன செய்யணும், நீங்கள் ஏசப்பாட்டு சொல்லணும், கேட்கணும். இப்பப்பா எனக்கு இந்த அக்கா மாதிரி நல்ல டேலண்ட் தாங்க, நான் நல்லா படிக்கணும், நானும் காலேஜ் படிக்கணும், எனக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும், எங்கள் அப்பா எங்கள் அம்மாவெல்லாம் நீங்கள் தான் ஆசீர்வதிக்கணும். என்ன குறைனாலும் உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைனாலும் சரி, உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைனாலும் சரி யார்கிட்ட சொல்லலாம்? அவர் வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, அப்பா மாதிரி, அண்ணன் மாதிரி. நீ என்னன்னாலும் அவங்கள்ட்ட என்ன செய்யலாம், சொல்லி கேட்கலாம். சரிதா? புரியுதாடா? இப்போ வந்து நீங்கள் வந்து நாங்கள் கூப்பிடும்போது வாங்க, வந்து உங்களுக்கு சின்ன பிள்ளைங்க நிகழ்ச்சி நடத்தும் போது வாங்க, வந்து கலந்துக்கோங்க. சரியா? அது போய்க்கலாம், கலந்துக்கோங்க. சரியாம்மா? இப்போ வந்து 3 நாளும் ஒழுங்காக வந்து இங்கே இருப்பீங்கல்ல, அவங்க எழுதுங்க. சரி, அப்போ 1 நிமிஷம் இருக்குமா, ஒரு சின்ன ஜோம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம், பரிசு கொடுக்கலாம். எல்லாரும் முழங்கால் போடு, முழங்கால் போடு. நான் என்ன சொன்னேன், ஜெபம் அப்படின்னா என்னன்னா, ப்ரேயர் அப்படின்னா என்னன்னா நம்ம ஏசப்பாட்ட பேசுறது. உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட பேசுறீங்களா, அதே மாதிரி ஏசப்பாட்ட சொல்லணும். என்னோட பிரச்சனை இது, எனக்கு இது வேணும், இது தேவை. நீங்கள் தனிமையாக போயிட்டீங்கன்னா பயமாக இருந்ததுன்னா உடனே யாரும் கூப்பிடலாம். ஏசப்பா எனக்கு நீங்கள் கூட வாங்க, பயமாக இருக்குது. ஸ்கூலில் டீச்சர் வந்து சத்தம் போட்டாங்க, நல்லா படிப்பு வரலன்னா உடனே என்ன செய்யலாம், ஏசப்பா எனக்கு நல்ல ஞானம் தாங்க, எதுனாலும் கேட்கலாம். அவர்கிட்ட நீங்கள் எது கேட்டாலும் அவர் உங்களுக்கு தர ஆயத்தமாக இருக்காரு. அதனால் எப்பவும் கேட்கலாம், எந்த இடத்துலையும் கேட்கலாம். நம்ம உடம்புல போட்டு தான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் இருக்கும்போதும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி,
அந்த நேரத்தில் ஏசப்பாட்ட கேட்டோன்னா உடனே என்ன செய்வாங்க, அவங்க உங்களுக்கு கேட்பாங்க. சின்ன பிள்ளைங்கன்னா ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதுதான் நாங்கள் என்ன செஞ்சோம், இந்த கூட்டத்தை ஏற்படுத்தி பிள்ளைங்களுக்காக. ஏசப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கும் ஏசப்பா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணோம். நல்லா இருந்துச்சா அந்த கூட்டம்? நல்லா இருந்துச்சா? சரி. வெளியில் உள்ளவங்களாம் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? எல்லாத்தையும் அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா எந்த நல்ல பழக்கங்களை நீங்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லணும். சரியா? வெளியில கேட்பாங்க, நீங்க போனோடனே என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீங்க சொல்லணும், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி சொன்னாங்க. அவர் தான் நமக்காக சிலுவையில நம்முடைய பாவங்களுக்காக என்ன செஞ்சாரு, சிலுவையில அடிபட்டு மறித்து 3ஆம் நாள் உயிரோட வந்தாரு. அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி தந்தாங்க. அவர் அன்புள்ள ஆண்டவர். நம்ம எல்லாத்தையும் அன்பா இருக்கணும், நம்ம எல்லாத்தையும் நேசிக்கணும், அப்பா அம்மாவை கீழ்ப்படியணும் சொல்லியிருந்தாங்கல்ல. இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும், சொல்லணும். நல்ல பழக்கங்களை சொல்லி தந்தாங்க. இப்படி இருங்க, இப்படி நடந்துங்க, பெரியவங்களை மதிக்கணும், பெரியவங்களை ஏசலாமா திட்டலாமா, பெரியவங்களை மதிக்கணும், இதெல்லாம் சொல்லி தந்தாங்கன்னு சொல்லணும். சரியா? சரி. எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் ஏசப்பா நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் நினைக்காத நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் ஒரு சில பிள்ளைகளை கூட்டி ஜெபிக்கணும், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு வாஞ்சித்தோம். ஆனால் நீங்கள் திரளான பிள்ளைகளை தந்திருக்கீங்க. அதுக்காக நன்றி தகப்பனே. இதனால நீங்கள் எங்கள் மேலே ரொம்ப அன்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அறிஞ்சிக்கிட்டோம்ப்பா. இந்த நேரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலை மேலே உங்கள் கருத்தை வச்சு ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் வீட்டுக்கு போக போகிறாங்க, நீங்கள் கூட போங்க. பிள்ளைகளோடு வீட்டில் இருக்கும்போதும் அதில் எந்த வேலை செஞ்சாலும் இயேசுங்கிற ஒரு நாமத்தை அவங்க எப்போ உச்சரிக்கக்கூடிய அளவில் அவங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை நீ ஊற்றி கொடுங்க தரப்பட. இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவங்க கூட பிறந்த பிள்ளைங்க, அவங்க அப்பா, அவங்க அம்மா எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைங்க எங்கே போனாலும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த இடத்துல திரும்பமாக நாங்கள் இந்த மாதிரி சின்ன பிள்ளை கூட்டம் வைக்கணும்னு சொல்லும்போது ஆர்வத்தோடு பிள்ளைகள் கலந்து கொள்ள கிடைக்கும். பெற்றோர்கள் அதுக்கு சம்மதம் கொடுக்க கிடைக்கிறப்பா. எந்த காரியம்னாலும் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு நீங்களும் அதை ஞாபகப்படுத்தி பிள்ளைகள் எல்லாம் அந்தவரை எப்போ உங்களை பிடித்து கொள்ளும்படியான கிருபை செய்து ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளில் படித்த ஒவ்வொரு பாடல்களும், ஒவ்வொரு வேத வசனங்களும், ஒவ்வொரு கதைகளும் பிள்ளைகளுக்கு மறக்காம அந்தவரை சத்துருவானவன் எடுத்து போடாத முடியும் உள்ளத்துல பதிந்து அவங்க வாழ்நாளெல்லாம் அதை கை கொள்ள முடியாத அற்புதத்தை செய்யப்பா. நாங்கள் அடுத்ததை பார்க்கும்போது பிள்ளைகளெல்லாம் நாங்கள் நல்லா படிச்சிருக்கோம், இயேசுப்பா எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்தாரு அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லுங்கப்பா. அப்படின்ற பிள்ளைகளாய் மாற்றுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. நீர் ஆசீர்வதிக்கிற தகப்பனாய் இருக்கிறபடினால இந்த பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். விஜயதர்ஷினி, இனியவேணி, ஸ்ரீஷா, கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. விஷ்ணு, மோனிகா,
மகேஷ் பிரபா, மகாஸ்ரீ, தனுஷ்யா, ஜென்சி ஜெயம், சக்திவேல், ஸ்டீஃபன் ராஜ், சசிகலா, ரேயான் ரித்வின், ஜோயல் செல்வன், பிருந்தா, மோனிகா, கார்த்திக். எல்லாரும் கீழே உட்காந்துக்கோங்க. கார்த்திக், பிரவீன் குமார், மகாராஜா, வைரவி கிருஷ்ணன், ஜெனிஃபா கரோலினா, லக்ஷனா, சுப்ரியா, சத்யதேவ், ஜஸ்மின் ராஜா, பிரதீஷா, ரோஷ்னா, கௌசல்யா, இனியவேணி, சிவா, முன்ஷிகா, மித்ரா, மகேஷ் பிரபா, மதுமிதா, விஜயதர்ஷினி, பிருந்தா, ஜென்சி ஜெயம், ஜெசிகா ஜஸ்மின், நித்யஸ்ரீ, தனுஷ்யா, சுஜி, சண்முகதர்ஷினி, மதுப்பிரியா, ஜோயல் செல்வன், ஜான், மகாஸ்ரீ, ஜெரிக் ஸ்டீவ், விவேஷ் ராம், ஸ்டீஃபன் ராஜ், ஹிண்டேஷ், சக்திவேல், சதீஷ், விஷ்ணு, ஆகாஷ், ஸ்ரீஷா, சசிகலா. இது யாருக்கு வரல? 2 பேர் நேம் வந்தாம இருக்கீங்க. வைரவி கார்த்திக், திருக்குமரன், தம்பி உட்காருங்க. உட்காரு. கீழே உட்காந்துக்கோங்க. இங்க சொல்லி கொடுத்தலாம் நீங்க என்ன பண்ணணும்? நீங்க சொல்லி கொடுத்ததுல என்ன பண்ணுவீங்க? கத்துட்டு அப்படியே விட்டுலாமா? ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லி கொடுப்பீங்களா?
ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லி தரணும். சரியா? இங்க இன்னைக்கு நிறைய விஷயம் அவங்க சொல்லி கொடுத்தாங்களா? அந்த அண்ணா எல்லாரும் சொல்லி கொடுத்தாங்களா? அது புரிஞ்சுச்சா? நாடகம் எல்லாம் புரிஞ்சுச்சா? அதை மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும். Jessica Jasmine, Jency Jayam, Jency Jayam, Reya Jasmine, Reya Jasmine, Joel, அப்படி எல்லாம் கீழே உட்கார்ந்துக்கோங்க. ஜோயல் மகேஷ் பிரபா ஸ்ரீஷான் விஜயதர்ஷினி ஸ்ரீஷான் விஜயதர்ஷினி ஆகாஷ் சக்திவேல் விஷ்ணு பிருந்தா தனுஷியா சசிகலா முன்சிகா ஸ்டீஃபன் ராஜ் முன்சிகா யாரு? ஸ்டீஃபன் ராஜ் சதீஷ் சிவா சதீஷ் சிவா மகாராஜா கௌசல்யா சண்முகதர்ஷினி பிரவீன் குமார் ஜான் मधुप्रिया मधुमती मधुप्रिया मधुप्रिया मधुमिता नित्यश्री हितेश
கார்த்திக், திருக்குமரன், மயில்வேல் கார்த்திக், திருக்குமரன், திருக்குமரன், விவேக் ராம். அப்புறமா 3 பேர் வந்தீங்கல்ல.